الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மாவாலுஹு அவனுடைய அன்பு இரக்கம் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தருகிறார். உலகத்தில் உடல் ரீதியாகவும் நாம் பலவீனமானவர்கள், ஆயுளிலும் குறைந்தவர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், பலசாலிகள். எந்த அளவுக்கு பலம்? அல்லாஹ் சொல்றான், وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. சமூது கூட்டத்தார்கள். நீங்க மதீனாவுக்கு போனா மதீனால இருந்து ஒரு 350 கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னா ஒரு ஊருக்கு வரும். அந்த ஊருக்கு பெயர் மதாயின் சாலிஹ். அங்கதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம். அங்கதான் சமூக கூட்டம் வாழ்ந்த இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் தான் சமூக கூட்டம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 6000 வருடம். அல்லாஹ் சொல்றான், மலைகளை கையால் டிசைன் பண்ணாங்க. மலைகளே கல்லு மலை, இந்த கல்லு மலைகளை கையால் டிசைன் பண்ணினவர்கள் தான் சமூக. கைதான் தெரியும். அவ்வளோ திறமையான ஆர்கிடெக்டுகள் வாழ்ந்த காலம். சகோதரர்களே, 6000 வருஷத்துக்கு முன்னால் அவன் மலையை கொடைந்து கட்டின கட்டடத்தை நீங்க இப்போ பார்க்கலாம். அவ்வளவு சக்தி மிக்கவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் இந்த ரமலான் கொடுக்கல, லைலத்துல் கத்ர் கொடுக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையை பற்றி அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. 950 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 1000 வருடம். அவங்களுக்கு இந்த ரமலான் இல்லை, அவங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் இல்லை. உலகத்தில் முதலாக ரமலான் கொடுக்கப்பட்டது நாம் தான். முதலாக லைலத்துல் கத்ர் கொடுக்கப்பட்டது நாம் தான். முதலாக அதான் கொடுக்கப்பட்டவர்கள் நாம். முதலாக இகாமத் கொடுக்கப்பட்டவர்கள் நாம். முதலாக உலகத்தில் செய்தவர்கள் நாம்.
பலஸ்தீன் பூமி தான் மஷ்ஷராமாம். பலஸ்தீன் பூமி உலகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான், மஷ்ஷருக்கும் சாம்பல் வைத்திருக்கிறான். சுவர்க்கம் உலகத்தில் ஒரு சொர்க்கத்தை நீங்க பார்க்கணும்னா மதீனாவுக்கு, மதீனாவுடைய ரௌபா தான் உலகத்துடைய சொர்க்கம். புதிய கதையோடு சொல்றாரு புகாரியுடைய ஹதீஸ், மா பைன கப்ரி வ மின்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah. சொன்னார்கள், என்னுடைய கபருக்கும் என்னுடைய மின்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சுவர்க்கத்து பூங்காவனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்க, கபர் அதுக்கும் நபியுடைய மின்பர் இருக்கு. நபியுடைய மின்பர் இருந்த இடத்துல தான் இப்ப புதுசான மின்பர் இருக்கு. அதுக்கு இடைப்பட்ட பகுதி வலதுலமா சொல்றதா வைக்காப். வைக்காப் எல்லாம் இல்ல, அதுல பேர் ரௌவா. அந்த கிட சனம் குளத்துல பழகிட்டு வைக்காப். ஜன்னத்துல் பகீன்னு சொல்றாங்க. ஜன்னத்துல் பகீன்னு ஒரு பேரை நாங்க சௌதியில காணவும் இல்லை, கிதாபுகள் எவ்வளவு தேடி பார்த்தோம் காணல. அதுல பேர் வந்து பகீஉல் வர்கத். பகீ என்று சொல்லுவாங்க, பகீஉல் வர்கத் தான். ஆனா நம்ம சனத்துக்கு ஜன்னத்துல் பகீன்னு சொன்னா விடணும், அதாவது மாசியா போயிடுச்சு. மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரியுடைய இன்டர்பிரேஷன்ல எழுதுறாங்க, கியாமத்துடைய நாளை அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌபா அழிக்காம அப்படியே அதை தூக்கி சொல்றது. அதேபோல உலகத்தில் மஷ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும் பலஸ்தீன்ல இருந்து. பலஸ்தீன்ல இருந்து தான் மஷ்ஷர் மைதானம் உருவாக்கப்படும். அது எப்படி உருவாக்க உலகத்தை கேளுமா? அல்லாஹ்வுக்கு முடியும் சகோதரர்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலஸ்தீன ஷாம் தேசத்தை அல்லாஹ் சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக மாற்றுவான். அவுன் அஃப்ரா பைதா வதரல் அர்த பாரிசா. அல்லாஹ் சொல்றான், இங்க மேடு, அங்க பள்ளம், அங்க குழி, மலை மடு, மலைநாடு, கடலோரம், அதெல்லாம் இல்லை. இந்த தொங்கல் இருந்து பார்த்தா அடுத்த தொங்கல் வரும். ஒரு கட்டடம், ஒரு பில்டிங், ஒரு மலை, எதுவும் இல்ல. முழு மக்களையும் அல்லாஹ் வெளிப்பாட்டி பார்க்குவான், எல்லாரையும் அல்லாஹ் வெளிப்பாட்டி பார்க்குவான். அந்த நேரத்துல சொன்னார்கள், திருமதியில ஹதீஸ் வருது, 120 சஃபம். முழு உலக மக்களையும் அல்லாஹ் 120 சஃபாக நிப்பாட்டுவார். அந்த 120 சஃப்ல 80 சஃப் நாம பண்ணுவோம். 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து மாத்திரம் 80 சஃப். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா கூட்டமும் சேர்த்து 40, நாம மட்டும் 80. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நீங்க எப்படி எங்களை அடையாளம் காணுவீங்க? எங்களை எப்படி அடையாளம் காணுவீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வுது செய்ததின் காரணமாக என்னுடைய உம்மத்து கை, கால், முகம் எல்லாம் வெள்ளையான நிலையில் கியாமத் நாளில் நிற்பாங்க. அதை வைத்துதான் என்னுடைய சமூகத்தை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். உலகத்துல வுது செய்யாதவர்கள் எல்லாம் அவ்வளவு தொழாதவர்கள், வுது செய்யாதவன், அவன கை கால் எல்லாம் விழுகார், அவன கை கால் முகம் எல்லாம் வெளிச்சமா இருக்கார். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு உங்களோட வெளிச்சத்தை கூட்டிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு உங்களோட வெளிச்சத்தை கூட்டிக் கொள்ளும். அதெல்லாம் வுது செய்யும் போது, முகத்தை கழுவும் போது பிடரையும் சேர்த்து கழுவுவது. பிடரையும் முட்டுக்கை வரைக்கும் கழுவும் போது இதுவரைக்கும் புஜம் வரைக்கும் கழுவுவது. அரட்டை கால் வரைக்கும் கழுவ வேண்டியதை அடுக்கால் வரைக்கும் கழுவுவதே கிராமத்துடைய நாளையில வெளிச்சமாக இருப்பதற்காக. வேற எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல, வேற எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல, எங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தந்திருக்கிறார்.
அதப்போலதான் இந்த ரமலான், இந்த லைலத்துல் கத்ர் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த அளவு இரக்கம் என்னோடையும் உங்களோடையும் இந்த ரமலான்ல ஒரு லைலத்துல் கத்ர், வரக்கூடிய லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்து நாம் அமல் செய்தால் அல்லாஹ் பாக்கியத்தோடு எல்லாருக்கும் தருவானாக. ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்தால் அல்லாஹ் சொல்றான், "கைரும் மின் அல்ஃபி ஷஹர்", 1000 மாதம், 1000 மாதத்தை வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 84 வருடம். ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு ஆளுக்கு கிடைச்சா 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா எவ்வளவு? 840 வருடம் அமல் செய்த நன்மை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் ஒருவருக்கு 11 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் அவன் உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆயுளை மிஞ்சி அமல் செய்தவனாக மாறிடுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் நமக்கு மட்டும் தந்திருக்கான் சகோதரர்களே, வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. வேற யாருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. முக்கியமான சகோதரர்களே, ஆகையால் இந்த ரமலான் இந்த அமல்களை, இந்த நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டிய மாதம் தான் இந்த ரமலான். இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில், இரக்கத்துடைய வாயில் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். வாங்க, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி, உங்களை சொர்க்கம் அனுப்புறதுக்கு நான் ரெடி. நீ நோக்க புடி, உனக்கு விசேஷமான ரையானை வாசனை வைத்திருக்கிறது. நீ பசிக்கிறது, தாகிக்கிறது, உனக்கு சொர்க்கத்துடைய பானங்களை நான் வைத்திருக்கிறேன். இந்த ரமலான் பெரிய பொக்கிஷம். அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டிய மாதம், அல்லாஹ்வை வணங்க வேண்டிய மாதம் இது. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு கைதி கூட்டம் கொண்டு வந்தான். கைதிகள், அந்த கைதிகள்ல ஒரு பெண்மணி தன்னுடைய புள்ளையை காணமாக்கினார். புள்ளையை காணமாக்கின தாய் அந்த புள்ளையை தேர்வா கொஞ்ச நேரத்துல புள்ள கிடைச்சு. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. புள்ள கிடைச்ச உடனே அந்த புள்ளையை அப்படியே தூக்கி எடுத்து முத்தம் கொடுத்து அந்த புள்ளையை கட்டி அணைத்து அந்த தாய் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்டாங்களாம், ஏ தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாளா? சொன்னாங்களாம் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு இரக்கம், எவ்வளவு பாசம்! இந்த தாய் இந்த பாசமான குழந்தைய தூக்கி நெருப்புல போடுவாளா? நாயகமே, போட மாட்டா. நீங்க இந்த தாயுடைய அன்பை விளங்குவீர்கள், அம்மாட அன்பை விளங்குவீர்கள். இந்த தாய் தன்னுடைய பிள்ளையோட எவ்வளவு பாசமா இருக்காரோ இதை விட அப்பா என்னோடு உங்களோட பாசமாக இருக்கிறார். புகாரில வருது, ஒரு பாவம் செஞ்சு இப்ப கடைசி நிலைமைக்கு வந்தா சக்கராத்துக்கு வரல, சக்கராத்துக்கு வந்தா மன்னிப்பு. கல்லா இதா பலகதி தாகி வகீல மன்வான். அல்லாஹ் சொன்னான், தொண்டை குழிக்கு ரூஹ் வந்தால் அது கந்தால அது வேற உலகம். எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காததுதான் அவனுக்கு விளங்கும். நாம் அவரை தெரிப்போம், நமக்கு விளங்காது. அவருக்கு மலக்குள் நோக்கு விளங்குவார். அவருடைய கண்ணுக்கு 500 மலக்குமாக வாழ்ந்தார்கள். நல்லவனா இருந்தா சொர்க்கத்துடைய பூங்கண்டெல்லாம் விளங்கும். பாவியாக இருந்தா நரகத்துடைய கண்டனைகள் எல்லாம் விளங்கும். ஆனா நமக்கு விளங்க தொண்டை குழிக்கு ரூஹ் வரும் வரைக்கும்
சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். இவர் பாவம் செஞ்சு அப்படியே கடைசி நாளை கொண்டார். பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாரா, நான் அதிகமா பாவம் செஞ்சிட்டேன், நான் மௌத்தா போனா அல்லாஹ் எப்படி என்ன தண்டிப்பான், அல்லாஹ் எப்படி நரகத்தை போடுவான். அவன் அல்லாஹ் வழங்கினது அவன் ஒண்ணு, அதிகமா பாவம் செய்தவன் அல்லாஹ் வழங்குவான், அல்லாஹ் என்ன நரகத்தை போடுவான். ஆகையால நான் மௌத்தா போனா நீங்க என்ன செய்ய, இந்த ஜனாசாவை பத்த வச்சு சாம்பல் அப்படியே வேகமாக காற்று வீசக்கூடிய ஒரு நாள்ல அந்த சாம்பலை நீங்க என்ன செய்ய அப்படியே வீசி விட்டுருங்க. இந்த சாம்பலை அப்படியே வீசி போட்டுருங்க. வேண்டாம் சொல்லிட்டு மௌத்தா போயிட்டா, மௌத்தா போனதோட பிள்ளைகளை பத்த வச்சாங்க, சாம்பலை எடுத்தாங்க. இப்ப சாம்பல் அப்படியே வீசி விட்டாங்க. அல்லாஹ் யாருன்னு அவருக்கு தெரியுமா? وَمَنْ عَلَيْهِ نَشْأَةَ الْأُخْرَى. அல்லாஹ் சொல்றான், நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃன் செஞ்சு உனக்கு ஜனாஸா வச்சு உன்னை கபர்ல வச்சு உனக்கு மேல மண்ணை போட்டு உன்னை உடம்பெல்லாம் மண்ணோட மண்ணாகி எலும்பெல்லாம் ஊக்கி நீ இல்லாம அழிஞ்சு போனதுக்கு பின்னால் உன்னை அப்படியே எதிர்பார்த்துவன் நான். சைடுக்கு தெரியாத பழையாக என்ன செய்வாங்க, கை நாட்டு வைப்பாங்களா இல்லையா, கை ரேகை. அந்த கை ரேகையும் அம்மா நாம மௌத்தாவதற்கு முன்னால் எப்படி இருக்கிறோ அதே போல அம்மா இருப்பாட்டுவோம். அதான் பனான். இப்படியான அம்மா அவருக்கு தெரியா, அவர் வசியை தெரிஞ்சு போயிட்டா மண்ணை வச்சு விடுறாங்க, அப்படியே மண்ணை தூவி விட்டாங்க. அல்லாஹ் பூமிக்கு சொன்னாங்கன்னா சாம்பல் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேரும், சாம்பல் எல்லாத்தையும் ஒன்று சேரு, பூமி அப்படியே ஒன்று சேர்ந்துச்சார். புகாரில இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொன்னானா கூன் விட்டா ஆகேடா அப்படியே எழுதி விட்டா, பத்தி சாம்பலானவர் அப்படியே எழுதி விட்டானா, பத்தின நான் எழுதிக்கிறேன். அல்லாஹ் கேட்டானா, ஐ அபதி, ஏ அடியானே நீ ஏன் இப்படி செய்தாய், மா அமலக அலா மா ஸனத், ஏன் இப்படி செய்தாய். சொன்னானாம், யா அல்லாஹ் அதிகமா பாவம் செய்து விட்டேன் நான், நீ என்னை தண்டிப்பாய் பயமாக இருந்தது, அதனால தான் நான் என்ன செய்தேன், அதனால தான் நான் இப்படி ஒரு வேலையை செய்தேன். சகோதரர்களே, அதான் சொன்னானா, அவ்வளோ பயமா என் மீது உனக்கு, அவ்வளோ பயமா என் மீது உனக்கு, உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் போ. அவ்வளோ பெரிய பாவிய மன்னிச்சா அல்லாஹ். சகோதரர்களே, நம்மளை மன்னிக்க மாட்டான், நம்ம மீது இறக்கம் காட்ட மாட்டான், நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், நம்மளை சொர்க்கம் அனுப்ப மாட்டான். அதுக்குரிய பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த மாமா, பெரிய சந்தர்ப்பம் இது. நாசமாக்கிற போறார் பின்னால் இருக்கக்கூடிய காலம் இந்த 10 நாள் 12 நாள்ல ரமலான் கதை முடிச்சு அடுத்த ரமலான் கிடைக்குமா இல்லையா தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்தது வெறுமனே 9 ரமலான். அதிலேயும் ஒரு ரமலான் தான் 30 நோன்பு, மற்ற 8 ரமலான் 29 நோன்பு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை ரமலான்? 28 ரமலான், 30, 40, 50, 60, 70, 80 ரமலான். சரியா பயன்படுத்தினா சகோதரர்களே, ரமலானை வைத்தே சொர்க்கம் போகலாம். ரமலானை வச்சு சொர்க்கம் போயிடலாம். அவ்வளவு பெருமதியான காலம், அல்லாஹ் நெருங்க வேண்டிய காலம், அல்லாஹ்வை தொடர்பாக வேண்டிய காலம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர் தான் காரூன்.
நம்ம கிட்ட பணக்காரன் இல்ல, துனியால அப்படி ஒரு பணக்காரன் வரவும் இல்லை, வரப்போவதும் இல்லை. சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன காரூன கான லிகௌமி மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் காரூன் இருந்தான். ஃபதவா அலைஹிம், ஆனா அவர் நல்லவரா வளர்ந்தவர் அல்ல. வஆதைனாஹு மினல் குனூஸ், சொத்து செல்வங்களை நாம் அவனுக்கு அள்ளி கொடுத்திருந்தோம். எந்த அளவுக்கு சொத்து செல்வம் என்றா, மா இன்ன மஃபாதிஹு லதனூ பிஉஸ்பதி உலில் குவா, அவருடைய சாவிகளை தூக்குறதுக்கு மாத்திரம் அவர் பணம் காசி நகையெல்லாம் போட்டு பூட்டி வைப்பாரு. பூட்டி வைக்கிற லொக்கர் இருக்குது, அந்த லொக்கர்ல சாவியை தூக்குறதுக்கு மாத்திரம் எத்தனையோ பொடி வீடுகள் வரும். சாவியை தூக்குறது அதான் சொல்றேன். தஃசீர்ல எழுதுறாங்க 40 ஒட்டகம் வரும். சாவியை சுமக்கிறதுக்கு மட்டும் 40 ஒட்டகம். யோசிச்சு பாரு எவ்வளவு பணம் வேலை. அதான் சொல்றது, பணம் வந்து தகுதியான ஆட்களுக்கு கிடைச்சா சரியான முறையில பாதிக்கப்படும். அல்லாஹ்வுடைய பயமுள்ளவன கையில பணம் கிடைத்தால் அந்த பணத்தின் மூலமாக பள்ளிவாசல்கள் உருவாகும், அந்த பணத்தின் மூலமாக மதரசாக்கள் உருவாகும், அந்த பணத்தின் மூலமாக இமாம்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அந்த பணத்தின் மூலமாக ஏழைகள் வாழ்வார்கள், அந்த பணத்தின் மூலமாக அனாதைகள் வாழ்வார்கள். ஆனால் யாரு அல்லாஹ் பயணிகளோ இவற்ற கையில பணம் கிடைத்தால் அந்த பணத்தை வச்சு அவர் பாவம் செய்வார், அந்த பணத்தை வச்சு அவர் ஹராத்தை செய்வார். நண்பர்கள் சொன்ன ஒரு நெருக்கமான ஊர் உள்ளவர் இப்ப மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு வாரல காலம் இருக்கிறவர் அலாலா தொழில் செய்து அதை ஹராமா செலவழித்தார். அலாலா தொழில் செய்ய, ஆனா போயின கூட்டாளிமார் சரியில்லை, நல்லவங்களோட கூட இல்லை, பெரிய பெரிய பதவிகளோட அந்நியர்களோட சேர்ந்து அவங்களுக்கு போர்ட்டல் வாங்கி கொடுக்க மட்டும் ஒரு போர்ட்டல் ஒரு லட்சம் செலவழிப்பாங்க. இதெல்லாம் மண்டி சரியா கொடுத்துட்டான் இருக்கிற சந்தர்ப்பம். பணத்தை காசிய ஆற்றலை திறமைய அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செலவழிக்க வேண்டும். அப்படி இல்லையா அல்லாஹ் பொருத்தமாக அளிப்பான். யாராலும் மொத்தமா அப்படியே குடிக்கெடுப்பான் அல்லாஹ். பின்னால உலகம் ஒரு சம்பவம். இப்ப பணம் கொடுக்கப்பட்டாச்சு, சொத்து செல்வம் கொடுக்கப்பட்டாச்சு. யார காலத்துல வாழ்றாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ்வை தவிர யாருக்கு போய் பயனில்லை. அவங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயனில்லை. இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காங்க, ரிவாயத் தஃசீருல் காஸி மஹ்தரி போன்ற கிரந்தங்கள்ல வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் தந்த பணத்திலிருந்து மரியாதையா ஜகாத் கொடுத்துரு, ஜகாத் கொடுத்துரு. இவனான ஜகாத் قال انما اوتيته على علم عندي, இது அல்லாஹ் தந்ததா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னமோ போறப்போல ஒண்ணுமே போறப்போல ஒட்டகத்தை சாவியையும் தங்கத்தை நகையையும் கொண்டதான் சிலாக்கள். சில பெண்கள் மாப்பிள்ள கடன் அடிப்பான், கஷ்டத்தில் அடிப்பான், ஒரு கிராம் நகையை கூட கொடுக்க மாட்டார். உயிர் போனாலும் போகவே நகை போகப்படாது. தங்கத்தோட அவ்வளவு பைத்தியம். ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை மௌத்தா போனா அந்த பொம்பளையுடைய ஜனாசாவோட இருந்த காலுக்கு கரண்ட் வரல, குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சா, காதை வெட்டி காலுக்கு கரண்டி எடுக்கும். இப்படியான நீளம் வாழ்ற உலகத்துல பெண்களே கவனமாறீங்க, உங்களுக்கு ஒரு பவுன் நகை கிடைக்காது. அவருக்கு அல்லாஹ் தந்ததை வச்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்து, அல்லாஹ் தந்ததை வச்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான். இவர் சொன்னாரா, ஜகாத் எல்லாம் தரையுமா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுதானே, யாருக்கும் பயம் இல்லை, எவனுக்கும் பயம் இல்லை. அதற்குள் போதுக்கே பயம் இல்லை. ஓகே விட்டா அறையில கண்ணோடு கலந்து
தெரியுமா இல்லையா? புகாரில ஒரு ஹதீஸ். முதல்ல வெளியே வர மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் சண்டை. ஈஜிப்ட்ல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. விலகினாங்க. விலகி போகும். விலவல் ஒரு கல்லு தான். فَوَكَزَهُ مُوسَى فَقَضَى عَلَيْهِ. அல்லாஹ் சொல்றான், ஒரு கல்லு தான் தள்ளினா அவன் விழுந்து செத்து போயிட்டான். எப்படி கட்சாரி? நம்ம 10 பேர் தள்ளினாலே யாரும் விழுந்து சாவுவான். 40 பேரால் தூக்க முடியாத கல்லை அப்படியே தட்டி விட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களுக்கு ஆடு கொடுப்பதற்காக, தண்ணி கொடுப்பதற்காக அவர்களை அஞ்சலிப்படியாகுமா சொன்னாராம், மரியாதையா சல்லாத்த கொடு. யோகா தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட தப்பியலா. இவரை வேற முறையிலாம் மடக்கணும், வேற முறையிலாம் மடக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் பனு இஸ்ராயேலுக்கு தன்னை சமுதாயத்துக்கு பயன் செய்யும். தொழுகை பத்தி, நோம்பை பத்தி, மார்க்க சட்டங்களை பத்தி எல்லா பயானும் போகும். இப்போ ஒரு நாள் பயான் போகும். என்ன பயான்? விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை? விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை? திருமணம் முடிச்சவர் செஞ்சா அல்லாஹ் அடிச்சு கொள்ளப்பட வேண்டும். திருமணம் முடிக்காதவர் செஞ்சா 100 பசியடி அடிக்க வேண்டும். சட்டமெல்லாம் போகுது. இப்ப காரூன் வந்தாராம். காரூன் வந்து கேட்டாராம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க இந்த குற்றத்தை செய்தால் உங்களுக்கும் அதே தண்டனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அதே தண்டனை. சுப்ஹானல்லாஹ். யாரோட பேசுறாரு? யாரோட பேசுறாரு? வேற பேசுறார் யாரோட? குர்ஆன்ல 136 இடங்கள்ல அல்லாஹ் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொன்னாரோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் வருதா? எந்த நபியுடைய பேரும் அந்த அளவு குர்ஆன் வரல. அல்லாஹ்வோட நேரடியா உலகத்தில் பேசியவர். وَنَادَيْنَاهُ مِنْ جَانِبِ الطُّورِ الْأَيْمَنِ. அல்லாஹ் சொல்றான், மரத்தட்டு கொட்டி கிடக்கும் தூர் சீனா மலை அடிவாரத்தில் நாம் அவரை கூப்பிட்டோம், வாங்க. ஜோர்டான்ல மிஸ்ருடைய போர்டர்ல தூர் சீனா மலை இரண்டா போய் பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாம் நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ்வுடைய பேச்சு இறங்கி நடந்தது. அல்லாஹ் சொல்றான், மரத்தட்டு கொட்டி கிடக்கும் மலை அத்தூருல் ஐமன் வகர்ரபனாஹு நஜியா. இன்னொரு நெருக்கமாக இன்னொரு ரகசியம் பேசுவாராக ஆக்கினேன் நான். அவர்களை இவர் விளையாட யாரு? பணக்காரர் விளையாட. பணத்தை வச்சு விளையாடணும் வேற வேற ஆக்கிறது. அல்லாஹ்வோடு யார் குழப்பாக இருக்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்றாங்களோ, யார் அல்லாஹ் தீனுக்காக கஷ்டப்படுறாங்களோ, இவங்களோட மோதினா அல்லாஹ் தண்டனை இறக்குவார். இதெல்லாம் பாடம் நமக்கு. அவன் எப்படி பாடம் இருந்தா வரைமுறையாக சொல்லிட்டார். ரொம்ப கவனமா வாழணும் உலகத்தில். யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது, யாரையும் ஏமாற்றப்படாது, யாருக்கு விட்டு கட்டப்படாது, யார் பற்றியும் தவறாக பேசப்படாது, யார் பற்றியும் பேஸ்புக்ல அடிக்கடி போட்டுப்படாது. நீங்க ஒன்றும் வைக்கிறீங்க. பேஸ்புக் உலகம் அழியும் வரைக்கும் இருந்தா உலகம் அழியும் வரைக்கும் யாருன்னா அந்த அராட்டை வாசிப்பானோ பார்ப்பானோ உங்களோட கவிதை நெருப்பான ஒட்டி வரும். வாசிக்க வாசிக்க உங்களோட கவிதை பார்ப்போம். முஸ்லிம்களும் கூட படித்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அவனை பத்தி எழுதுறதும் இவனை பத்தி எழுதுறதும் அவனை பத்தி கமெண்ட் அடிக்கிறதும் இவனை பத்தி கமெண்ட் அடிக்கிறதும் சிலாக்கள் தொழிலே பேஸ்புக்ல சரியா தான் பேர் வச்சிக்கலாம். பேஸ்புக் பேஸ்புக்னா என்ன அர்த்தம்? முகநூலா, முகப்புத்தகம், கிதாபுல் வஜீத், முகப்புத்தகம். கியாமத்துடைய நாளையில யாரெல்லாம் மற்றவங்க குறை பேசினாங்களோ அவங்க எல்லாம் கண்ட நிலத்தாலேயே கண்ட முகத்தை கீறுவாங்க. விவாதிப்பது வியாபாரிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்புத்தகத்துல விளையாடினாக்க முகத்தை கீறுவாங்க. ரொம்ப பயங்கரமான காலம் இது. நம்ம ரொம்ப பயங்கரமான காலத்துல வாழ்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் பயந்து பயந்து வாழும்.
நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, யாரையும் பத்தி நம்ம தவறாக பேசிடக்கூடாது, யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அதே குற்றத்தை நான் செய்தாலும் எனக்கும் அதே தண்டனை தான். அப்படியா? மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்திருக்கிறீர்கள், அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க பொம்பளை, யாருக்கு பாப்போமே. ஒரு பொம்பளை கையில குழந்தையை தூக்கிட்டு விரும்பி ஆளா, இவர் காசெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பார்வையெல்லாம் பார்த்தாங்க. அந்த உங்களுடைய சாதிய ஒரு பார்வை, அந்த பார்வையில அவள் நடுக்க ஆரம்பிச்சு. சொன்னாராம், அல்லாஹ்வுடைய நபி, இந்த பாவி, இந்த பாவம் எனக்கு சல்லி காசெல்லாம் தந்து உங்களுக்கு எதிராக பேச சொன்னா நானும் ஆண்டேன், உங்களை கண்டதோட எனக்கு அந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு, என்ன அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க அவரோட. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஆத்திரம் உடனே சுஜூதுல விழுந்தார். உடனே சுஜூதுல விழுந்தார். தெரியும், எந்த சுவிட்ச போட்டா லைட் பத்தும், இவரை புடிச்சு கட்டி வச்சு அந்த வேலையாவே உடனே உடனே சுஜூதுல. தெரியும், அல்லாஹ் கிட்ட விஷயத்தை நடக்கணும், அல்லாஹ் கிட்ட தான் காரியத்தை நடத்த செய்ய வேண்டும். உழுந்தா சுஜூதுல. அல்லாஹ் சொன்னானா அவ்வளவு ஆத்திரம் போகும். இரண்டாவது தலை தூக்குங்கள், ஆத்திரத்துடைய உச்சகட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூணாவது தரம் அல்லாஹ் சொன்னானா, யா மூசா, மூசாவே தலை தூக்குங்கள், பூமிக்கு கட்டளை போடுங்கள், பூமி உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படும். நல்ல சான்ஸ். எழுப்பினார் மூசா அலைஹிஸ்ஸலாம். சொன்னார், யா அர்து ஏ பூமியே, இந்த காரூனை நீ சுழி வாங்குவாயாக. காரூனுடைய 2 காலை கூடி பிடிச்சு, காரூனுடைய 2 காலை கூடி பிடிச்சு, பிடிச்சதோட இப்ப இவர் கொலை, நம்மளோட பணம், நம்மளோட பலம், நம்மளோட பட்டம், பதவி, இது ஒன்றுமே செல்லுபடியாகாது. நம்மள மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் காப்பாத்தலாம், வேற ஒன்றுமே நடக்காது. இப்ப வந்தா மூசா என்ன காப்பாத்துக்கு, மூசா என்ன காப்பாத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹுதீஹி, இன்னும் சொல்லி வாங்குவாயாக. உலகால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், நெஞ்சு வரைக்கும், மூசா மூசா என்ன காப்பாத்துக்கு. மூசா வந்து ஈசா வந்து பொருள் பதச்சியோ பதச்சி முழுமையாக பதச்சி. அல்லாஹ் சொல்றார், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். காரூனை மட்டுமல்ல, காரூனுடைய சொத்து, செல்வம், ஊரு, காணி எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் மண்ணுக்குள்ள போட்டான். அல்லாஹ்வுக்கு இல்லாத செல்வம் அல்லாஹ்வுடைய பார்வையில தூசி, பிரயோஜனம் இல்லாதது. அல்லாஹ் அப்படிதான் அழிப்பான். அல்லாஹ் தீனுக்காக ஜகாத்துக்கு சதகாவுக்கு செலவழிக்கப்படாத செல்வம் ஒரு நாளைக்கு மொத்தமா அழிஞ்சு போகும். சேர்த்து சேர்த்து எண்ணிப்பாங்க, வீட்டு போய் செல்லுங்க, சேர்த்து 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 அந்த அக்கௌண்ட்ல 10 லட்சம், இந்த அக்கௌண்ட்ல 20 லட்சம், அங்க 40 லட்சம், கொழும்பு எத்தனையோ ஊரு, இங்க பானத்துறையில ஊரு, அங்க எதிர்வினையில ஊரு, கலத்துறையில ஊரு, மாஷா அல்லாஹ், நினைச்சு
முதலாவது 10 வயதுக்கு நினைச்சு சந்தோஷப்படுத்தியமா அந்த சேர்த்து அவர்களுடைய சதக்காவுடைய மாதம் இந்த ரமலான் ஆபத்தின் சந்தர்ப்பம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழாவில் அப்பர் சதகா சதகத்துல் ஃபீ ரமலான் ஆக சிறந்த சதகா ரமலானில் கொடுக்கப்படும் சதகா. கொடுக்கணும். நம்ம எவ்வளவு இருக்கோம் அதை கொடுக்கணும். அல்லாஹ் பாருங்க, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, மதரசாக்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு செலவழிக்க வேண்டிய மாதம் கட்டி வைக்கப்படாது. ஆயிஷா சொன்னாங்க, மனைவியே ஆயிஷாவே லா தூக்கி, நீ கட்டி வைக்காத, பயூக்கில்லா வலைக்கி, அல்லாஹ் உனக்கு தராமல் கட்டி வைப்பான். யா ஆயிஷா, ஏ ஆயிஷாவே லா துஹ்சி, எண்ணி கொடுக்காத ஆயிஷா, பயூக்கில்லா வலைக்கி, அல்லாஹ் உனக்கு எண்ணி தருவான். மாப்பிள்ளை ஒரு வார்த்தை முஆவியாவுடைய ஆட்சி, அவ்வளவு மனிதர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் முதலாவது முடிசூடிய மன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 70,000 தங்கத்தை அனுப்பினார். நோன்பு காலம் நோன்புடைய ஆயிஷா அம்மா 70,000 தங்கத்தையும் சகோதரர்களே ஒருப்புட ஓட்டையோட அப்படியே அடி கொடுத்தார். கட்டி வைக்கிறவங்களே எண்ணிப்பாங்க ஒரே கொடுத்தான். அடிமை வந்து கேட்டா இஃப்தார் ரொட்டி சுடணும், இறைச்சி வாங்கணும், ஒரு தங்கம் சதிதாங்க. கொஞ்சம் நேரத்தோட சொல்லி இருக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றுமில்லை. ஆயிஷாவுடைய பெயர் உலகம் அழியும் வரைக்கும் நிலைக்கும். உலகம் அழியும் வரைக்கும் சூரத்துல் நூரை யாரெல்லாம் ஓடுவார்களோ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆயிஷா பரிசுத்தமான பெண். உலகத்துல வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக தான். அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். முழுமையாக காரூன் பூமிக்குள் சுழிவாக்கப்பட்டார். அல்லாஹ் கேட்டானா, காரூன் பண்ண உள்ள முதலுக்கு பின்னால யா மூசா, ஏ மூசாவே, மா ஆபதல்லா கல்பக், உங்களோட உள்ளம் ஏன் இவ்வளவு கடினமாக மாறிவிட்டது? இஸ்தவாசபிக சபஈன மர்ரதன் ஃபலம் துஹிஸு, காரூன் உங்களிடம் 70 தரம் கெஞ்சினாரே, நகாபாத்து 70 தரம் கெஞ்சினான். ஃபலம் துஹிஸு, உங்களுக்கு இறக்கம் வரலே, நீங்க காப்பாத்தலே. அல்லாஹ் சொன்னானா, அவன் பாவிதான், அவன் மோசமானவன் தான், அவன் என்னுடைய கடமைகளை மறுத்தவன் தான். மூசா மூசா என்று 70 தரம் கத்தின அந்த வாயால லபிஸ்தவாஸபி மர்ரதன் லஅபுஸ்துஹு, அல்லாஹ் சொன்னான், ஒரு தரம் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று அவன் சொல்லி இருந்தால் நான் அவனை காப்பாற்றி இருப்பேன். எவ்வளவு இறக்கம் உள்ளவன் சகோதரர். இந்த இறக்கம் நமக்கு அல்லாஹ் கொற்றாடிதமான அள்ளு, வேண்டிய மாதிரி அள்ளு, என்னோடு நெருங்கு, அமல் செய். நபிமார்களை போல அல்லாஹ்வை பத்தி பேசுற மக்களா மாறு. ரமலான் மாதத்தில் 16 வயது சிறுவன் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 16 வயசு தஃசீல் எழுதலாம். சமிஅனா ஃபத்தன் யذكرهم யுகால் லஹு இப்ராஹிம். 16 வயசு. உலகத்தை கட்டி ஆண்ட மன்னனுக்கு முன்னால் நின்று பேசுகிறார். யாரு? நம்மூர். நாம் பொதுவாக எதிராக உலகத்தை 4 பேர் ஆட்சி செய்கிறாங்க. ஒரு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செய்கிறாங்க. 2 காஃபிர், 2 முஸ்லிம். 2 முஸ்லிம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2 காஃபிர் நம்மூர் முஸ்தனஸா. உலகத்தை கட்டி ஆண்டவருக்கு முன்னால சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்கு. அவங்க எல்லாம் யார்? அல்லாஹ். நம்மளோட எத்தனை அந்நியர்கள் குழம்புறாங்க. சுத்தி எத்தனை பேர் உங்களோட வியாபாரத்துல, உங்களோட தொழில எத்தனை பேர் உங்களோட அல்லாஹ்வை வணங்கிட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்பான். இதெல்லாம் எத்தனை சோமபாதை, எத்தனை டிகிரி பண்ணாங்க, உங்கள்கிட்ட வந்தான் போனா என்ன பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா?
அவங்க பொடிய நோக்கு வந்துட்டா அல்லாஹ் தான் தெய்வம் பண்றார். 16 வயசு ஓய்வு படிக்கிற பொடிய என்ன செய்யலாம்? 16 வயசு பொடிய இப்ப என்ன செய்வா சொல்லுங்க. தீன ஆயாத்தா ஆக வேண்டிய பொடிய போன ஆயாத்தா கேட்டா நாம் யாரோட அல்லாஹ் சொன்னாலாம். இந்த அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் நினைத்தால் ஹயாத்தாக்குவான், அவன் நினைத்தால் மௌத்தாக்குவான். அப்படியா? அதுதான் நானும் செய்வேன். எனக்கு செய்யலாம். நீ எப்படி செய்வாய்? மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை கூப்பிட்டு சொன்னா நீ போ ஹயாத்தாக்கியாச்சு, மௌத்தா இருந்தவன் ஓட்டாத போனவன் கழுத்து வெட்டி போட்டான். எப்படி மடையனா? யார் யாரெல்லாம் உலகத்துல அல்லாஹ் சொன்னானோ அவன் மடையன். பிரானோட மடையன், நம்ம ஒரு மடையன். அங்க இந்தியால யாரோ ஒரு பாபா இருக்கிறாரு, அவன் ஒரு மடையன். அவன் தான் தப்புல போட்டா கடைசியா அவன் சாவடிக்கிறான், அவனுக்கு குடும்பம் செய்யலாம். கடவுளை காப்பாற்றுங்கள், கடவுளை காப்பாற்றுங்கள், கடவுளையே அவனை காப்பாற்றுங்கள். கடவுளை ஒரு படத்தனமே எல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிறோம்னா அல்லாஹ் நம்பி நமக்கு அல்லாஹ் பத்தி பேசுறதுக்கு நம்ம சமூகத்துக்கு அதெல்லாம் வருது. வாய் பட்ஜெட்டை பத்தி பேசலாம், அரசாங்கம் வாயினா அதை பத்தி பேசலாம். கொரோனா காலம், கொரோனா 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 அந்த போம்ப நேரம் அவன் பேரை சொன்னா அல்லாஹ் பேரை சொன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு மௌத்தாகுவி. அல்லாஹ் அல்லாஹ்னு வாழ்ந்தீங்கடா, அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செய்தீங்கடா, அல்லாஹ் அல்லாஹ்னு மௌத்தாகுவி. ஒரே கொழும்போதல் தயாரித்து சொல்லுவார். உண்மையா போகிறது யாரு மோதாவானா கொள்ளு பிடி பம்பளை பிடி கொள்ளு பிடி பம்பளை பிடி மோதாவான். ஏன்னு கேட்டேன், அது பஸ் ஸ்டாண்ட் தான். ஒரே கொள்ளு பிடி பம்பளை பிடி கொள்ளு பிடி பம்பளை பிடி அவன் கல்விட கொள்ளு பிடி பம்பளை பிடி தான் கல்விட என்ன இருக்கும். அப்பா சதாரத்துல கல்வி மொழி பண்ணி சதாரத்துல அங்க இங்க பாடமாக எக்ஸாம்ல ஒரே முதல் ஒன்றாக சபூர்ண அக்ஷரம் அங்கோடையாது பாடமாகி போய் அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஒட்டே பாரு உலகத்துல பால்தான் வரும், உலகத்துல பால்தான் வரும். இல்லாட்டி வராது. இங்க எல்லா குதிரை போடலாம், அங்க ஓடுகிறாரு. இதுதான் சொல்ல அல்லாஹ்வோட ஆகுங்க. சும்மா போனவன கொலை செஞ்சு மரண தண்டனை கைதியை விடுவிச்சு சொன்னாராம், நானும் செய்வேன், நானும் மௌத்தாக்குவேன், நானும் ஹயாத்தாக்குவேன். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், ஏன் அல்லாஹ் இன்னொரு வேலை செய்வான். நீ ஏன் செய்யா? என்ன செய்வான்? فإن الله يأتي بالشمس من المشرق. ஏன் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் இருந்து கொண்டுவான். فأتي بها من المغرب. நீ உண்மையான அல்லாஹ்வா இருந்தா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்க வை. فَبُهِتَ الَّذِي كَفَرَ. அல்லாஹ் சொல்றான், காஃபிர்கள் வாய் அடைபட்டு விடும். அந்த கோணத்துல தான் தூக்கி இருந்த போல. அந்த கோணத்துல என்ன செய்யணும்? உண்மை செய்வதா உலகத்தையே கூட்டி இருப்பதா இவங்க இஸ்லாம் வாழ காப்பாற்றுமா? இங்கதான் தேவையில்லை. என்னுடைய நண்பன் என்ன காப்பாற்ற விரும்பினால் அவன் காப்பாற்றட்டும். இந்த இப்ராஹிம் நெருப்பில் விழுந்து கரைந்து சாம்பலாவதை பார்க்க என்னுடைய நண்பன் ஆசைப்படுகிறானா? இந்த இப்ராஹிம் மக்களுக்கு தயார். எப்படி நண்பன்? சாதாரண நண்பனா? நண்பன் மலையை பெய்யவும் இல்லை, நெருப்பு அணைக்கவும் இல்லை, முழு உலகத்தில் உள்ள நெருப்புடைய தன்மையும் மாற்றினான். பத்தரைக்கு இல்லாத கூடாக மாறும். நெருப்புல விழுந்த காலம் 40 நாட்கள் தஃசீர் எழுதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்து நிம்மதியான காலம் அதுதான். நெருப்புல வாழ்ந்த காலம். நெருப்பு ஒன்றுதான், தண்ணீர் ஒன்றுதான், வாழ்ந்தது அல்லாஹ்தான். ஆகையால் சகோதரர்களே, இந்த ரமலான் நம்ம அல்லாஹ்வோட நெருங்க வேண்டிய காலம். அதிகமாக குர்ஆனை கையில் எடுக்க, அதிகமாக சதகாக்கள் கொடுங்க, அதிகமாக ஓதுங்க. மாஷா அல்லாஹ்
நிறைய பேர் குர்ஆன் ஓதுறாங்க. நான் கொழும்பு பெரிய வழியில இருந்து நான் பாரேன், அந்த மதரசாவில் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டேன், நீங்க எத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கீங்க? அந்த பிள்ளை சொன்னான், ரமதான் இருக்கிற 17 இன்னைக்கு 17ஆம் நாள் அந்த புள்ள 32 குர்ஆன் ஓதிருக்கேன். பொய் இல்லை. போன வருஷம் அதே புள்ள 50 குர்ஆன் ஓதி அந்த புள்ளை அப்துல் அசீஸ் ஃபெமிலியோட உம்ரா பண்ணி வச்சார். 50 குர்ஆன். இன்னும் 10 குர்ஆன் ஓதினா இமாம் ஷாஃபியுடைய ரெக்கார்ட் தெரியும். ஒரு திருசே ஓதுவாங்க. குர்ஆன் பெறவே மாச்சு. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை இறக்கி தந்த மாதம் இது. ஓதுங்க குர்ஆன். குர்ஆனை கையில எடுக்க. இந்த ஊர்ல இருக்க ஒரே தொழுகையில ஆஃபில்மார்களுடைய எண்ணிக்கையை கூட்டுங்க. உலமாக்களுடைய எண்ணிக்கையை கூட்டுங்க. அவங்களை தலைக்கு மேல வைங்க. கண்ணியப்படுத்துங்க. நாளைய தலைவர்கள் ஆக அவன் அந்தஸ்தான யாராலையும் மறையலாம். இமாமல் மௌலை மாதிரி இல்லைண்டா, ஆபீஸ் மாதிரி இல்லைண்டா, யாருனாலும் இது தெரியும். நம்மளால செய்யலாம். எவ்வளவு சந்தோஷப்படுத்துமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்தலாம். 50 குர்ஆன், நோம்பு 17 போது 32 குர்ஆன். சும்மா நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நாம் ஷாஃபியுடைய காலகட்டம் தான் போடும். 32 ஓதிட்டாங்க. 32 ஓதிட்டாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்ய அந்த புள்ளி. ஒருபார் கேட்டேன், அதாவது தூங்க இல்லையா? 3 மணிக்கு தான் தூங்குறேன் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 3 மணிக்கு தான் தூங்குவாரா? மற்ற நேரம் என்ன? குர்ஆனுடைய ஹாஃபிஸ் பக்கத்துல குர்ஆன் ஓதிது, அதே ஓதிட்டே இருக்க பாருங்க. முழு ரமதான்லையும் மதரசாவுக்கு ஆகர் கொடுத்தீங்கன்னா 2000 குர்ஆன் ஓதி சொல்லுவோம். ஒரு மதரசாவை சேர்ந்து 2000 குர்ஆன் ஓதி. குர்ஆன் இறக்கப்பட்டது நமக்கு சகோதரர்களே. நீ குர்ஆனை தவிர மற்ற எல்லாம் தெரியும். 50 வருஷமா தொழுகிறாரு, 40 வருஷமா தொழுகிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தமும் தெரியாது. அதான் தக்பீர் கட்டிட்டு பாஸ்போர்ட் விசா ஒட்டுவே இல்லாம இங்க இருந்து கேட்டா அவரையும் போயிடுவார். சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு தெரியாது இன்னொரு சலாம் கொடுத்ததுக்கு போய் யோசிக்கலாம். இதான் தொழுகையுடைய மாலை. குறைஞ்சது நாங்கள் தொழுகையில ஓதுகிற அர்த்தத்தையாவது வழங்கினா நம்ம தொழுகையுடைய கடமை. நோக்கி வாழணும் சகோதரர்கள். முஸ்லிம் சமூகத்தை யாரும் நீங்க தொழில் செய்ய வேணாம், நீங்க பணம் சேர்க்க வேணாம், நீங்க உழைக்க வேணாம், காசு சேர்க்க வேணாம், வீடு கட்ட வேண்டாம், இப்படி எல்லாம் மாற்ற சொல்லல. எல்லாம் செய்ய அல்லாஹ்வோட எல்லாம் செய்யுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் மறுபடி தந்திருக்கான். ஆனா அல்லாஹ்வை மறந்து எதையும் செய்யாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஓட ஐசிபிடி வராது, ஓட எம்பஸ் வராது, ஓட விகாஸ் வராது, ஓட பேராத யூனிவர்சிட்டி வராது, இளநீர் வராது, கொழும்பு யூனிவர்சிட்டி வராது. குர்ஆன் சூரத்துல் தபாரக் ஒரு சூரா, சூரத்துல் முல்க் மக்ரிபுக்கு பின்னால் ஓதினியா அந்த கபர்ல வந்து நிக்கும். அது வெறும் தன்னை ஓதினா அந்த பவர் குர்ஆனுக்கு மட்டும்தான் சகோதரி. ஆகையால் கண்ணியமான மாதத்தில் குர்ஆனை கையெழுப்போம், அல்லாஹ்வோடு நெருங்குவோம், அதிகமா சதகாக்கள் செய்வோம், குடும்ப உறவுகளை பேணி நடப்போம். பெண்கள் குடும்ப உறவு விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்துங்க. இருக்கக்கூடிய நாள் நம்ம 10-12 நாள் இருக்குது. அந்த நாளை ரொம்ப பக்குவமா பேணுதலா தேடி யாருக்கு இறக்காம வசதி இருக்கோ அவங்க இறக்காம இருந்து பள்ளிவாசல்களை செழிப்பாக்கி அல்லாஹ்வுடைய தொடர்பை அடைவதற்கு எல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பேரை செய்வானா. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாய், எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக. அறிந்து மணியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் அறிவாகவும் நாங்கள் செய்த பாவங்கள் யா அல்லாஹ் அனைத்தையும் நீ மன்னிப்பாயா. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே யா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாசிகளாக கபூல் செய்வாயா. இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ் யார் யாரையெல்லாம் நீ மன்னித்தாயோ அந்த கூட்டத்தில் நீ எங்களை சேர்ப்பாயா. இந்த ரமலான் மாதத்தில் யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை அளித்தாயோ அந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ் இந்த ஊரை பொருத்திக் கொள்வாயா, இந்த ஊர் மக்களை பொருத்திக் கொள்வாயா. ஆண்களை, பெண்களை, இமாம்களை, நிர்வாகத்தை, வலமாக்களை யா அல்லாஹ்
நோக்கிக் கொள்வாயாக. தீனுடைய கேந்திரஸ்தலமாக ஆக்குவாயாக. தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து கலிமாவோடு மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவி ரௌலா ஷரீஃபில் சுஜூது நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மூத்தாக்குவாயாக. எங்களை துஆக்களை கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.